பிரேமா விசா புல்லட்டின் வந்துருச்சா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிரேமா, டேட்ஸ் நல்லா மூவ் ஆகும்னு நினச்சோம், ஆனால் மூவ் ஆகலைன்னு நிறைய அவங்களோட ஆதங்கத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆமாம். ஸோ நிறைய பேர் வந்து இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னா போன விசா புல்லட்டின், அதாவது அக்டோபர் 2025க்கான விசா புல்லட்டின் பயங்கரமாக பட்டாசாக இருந்தது. நவம்பர் வந்து நமத்து போன ஒரு பட்டாசாக தான் வந்து வெடிக்கவே இல்லை. ஸோ நிறைய பேர் கேள்வி இருந்தது, ஏன் வந்து இப்படி ஆச்சு, கவர்மெண்ட் ஷட் டவுனா இல்லை இவ்வளோ தான் ரீசனா, இதுக்கப்புறம் மூவ் ஆகாது, இல்லை எப்படி மூவ் ஆகும்னு. உண்மையாகவே என்ன கேட்டிங்கன்னா நவம்பர் 2025க்கான விசா புல்லட்டின் இதுதான் எக்ஸ்பெக்டட். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக எப்படி இருக்கும், ஏன் இதை எக்ஸ்பெக்டட் சொல்கிறேன், இன்னும் நிறைய டேட்டா வச்சு பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்க போகுது. எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி, இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, ஃபர்ஸ்ட் விசா புல்லட்டின் பற்றி சொல்லிடுங்க. ஆமாம், நிறைய நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். புதுசாக வந்திருந்தீங்கன்னா விசா புல்லட்டின்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனால் இதுதான் வந்து க்ரீன் கார்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியார் சொல்லி. அதாவது I-140 வாங்கின பிறகு என்ன ஆகும்னா உங்களோட ப்ரியாரிட்டி டேட் பார்ப்பீங்க, அதோட அந்த இடம் முடிஞ்சுது. அந்த ப்ரியாரிட்டி டேட் எப்போ இந்த சார்ட்டில் வருதோ அப்போ தான் உங்களுக்கான க்ரீன் கார்டு உங்களுக்கு வழங்கப்படும். 2 டேட் கொடுப்பாங்க, டேட் ஆஃப் ஃபைலிங், ஃபைனல் ஆக்ஷன் டேட். டேட் ஆஃப் ஃபைலிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் அந்த டேட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபைலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் யுஎஸ்சிஎஸ் வந்து அந்த டேட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்னா, இல்லைனா ஃபைனல் ஆக்ஷன் டேட் தான் எல்லாமே. அதில் உங்கள் டேட்டுக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கான க்ரீன் கார்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 2 டேட்டு. இந்த 2 டேட்டை தான் உங்கள் ப்ரியாரிட்டி டேட்டை வச்சு நீங்கள் பார்த்துட்டே வரணும், எப்படா வருது அப்படின்னு. இந்தியர்களுக்கு ரொம்பவே பேக்லாகில் இருந்துகிட்ருக்கு. பட் எப்போல்லாம் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வராங்களோ அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி வந்து நம்ம அக்டோபர் விசா புல்லட்டின்ல அதை பார்த்தோம். இப்போ நவம்பர் விசா புல்லட்டின் வந்திருக்குது, அதையும் பார்ப்போம். பிரேமா, இப்போ கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருக்குல்ல, இதனால க்ரீன் கார்டில் எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? எக்ஸாக்டாக இதே கொஸ்டின் வந்து நான் அட்டானி அவர்கள்ட்டையும் கேட்டேன். அட்டானி அவர்கள் சொன்னது என்னன்னா, யூஎஸ்சிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்னதான் கவர்மெண்ட் கீழே வந்து டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவர்களோட ஃபண்டை வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதாவது அவர்களுக்கு வரக்கூடிய விசா ஃபீ அண்ட் ப்ராசஸிங் ஃபீ மூலியமே அவங்களுக்கான ஃபண்டை எடுத்துக்கிறாங்க. காங்கிரஸோட ஃபண்டு அவங்களுக்கு தேவைப்படுறது இல்லாதனால எந்த ஒரு பாதிப்பும் யூஎஸ்சிஎஸுக்கு கிடையாது. பட் ஸ்லோ டவுன் ஆகலாம், பட் பெரிய பாதிப்பு வந்து யூஎஸ்சிஎஸை பொறுத்த மட்டும் கிடையவே கிடையாது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஷட் டவுனும் வந்திருக்க விசா புல்லட்டினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பிரேமா, இப்போ சொல்லுங்கள், நவம்பர் விசா புல்லட்டின் எப்படி வந்திருக்கு? நவம்பர் விசா புல்லட்டின் எப்படி வந்திருக்குன்னா அக்டோபர் விசா புல்லட்டின் எப்படி வந்ததோ அப்படியே தான் வந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? அதாவது எந்த டேட்டுமே சேஞ்ச் இல்லை, அதே தான். ரைட், அதே செய்தியை வந்து திரும்ப வச்சுட்டு டேட்டை மட்டும் மாற்றி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். 0 டேட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. அது நீ ஃபைனல் ஆக்ஷன் டேட்டை எடுத்துட்டாலும் சரி, டேட் ஆஃப் ஃபைலிங் எடுத்துட்டாலும் சரி, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, உங்கள் ஸ்க்ரீன்லையுமே நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் இதை நிறைய பேர் செம்ம டிசப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தாங்களோ. கரெக்ட், இதனால தான் வந்து நிறைய பேர் செம்ம டிசப்பாயின்மெண்ட் சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்னு சொல்கிறேன். அதற்கு காரணம் வந்து உங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்க முடியும். நான் எல்லா டேட்டுமே எடுத்து வச்சுருக்கேன். 2024-25, அதாவது போன வருடம் அக்டோபர் நவம்பர் எப்படி மூவ் ஆச்சு பார்த்தாலே தெரியும் இந்த வருடம் ஏன் எப்படி மூவ் ஆகிருக்கேன். அந்த டேட் தான் நான் போட்டு டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 0 தான். அதாவது போன வருடம் அக்டோபர் டு நவம்பர் விசா புல்லட்டினும் இதே மாதிரி தான் வந்துச்சு, இந்த வருடமும் இதே மாதிரி தான் வந்தது. அதனால தான் சொன்னேன் இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, இது ஒரு எக்ஸ்பெக்டட் சினாரியோ தான். அதனால தான் வந்து எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்திருக்குங்கிறேன். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன் எப்போதுமே வந்து 0 வருது? அது ரொம்ப சிம்பிள் ஆர்த்தி. இப்போது அக்டோபரில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் பண்ணுறாங்க, அதாவது செப்டம்பர்லேருந்து அக்டோபர் பெரிய மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. டேட்டா ஃபைலிங் வச்சு நீங்கள் வந்து ஃபைலிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். I-485 அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்குற வால்யூம் அதிகமாக இருக்கும். கரெக்ட், நீ உடனே வந்து டேட்டை வந்து ஃபர்தராக வந்து மூவ் பண்ண முடியாது. மிக முக்கியமாக ஃபைனல் ஆக்ஷன் டேட்டை மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எப்பயுமே பார்த்தா அக்டோபர் பெரிய மூவ்மெண்ட் இருக்கும், நவம்பரில் கம்மியான மூவ்மெண்ட் இருக்கும், இல்லை மூவ்மெண்ட்டே இருக்காது. இப்போ மூவ்மெண்ட்டே இல்லை, பட் அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அதை ஒரி பண்ணாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போன வருஷம் டேட்டாவும் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த டேட்டாவை பாருங்கள். டேட்டா ஃபைலிங் விட்டுருங்க. டேட்டா ஃபைலிங் பெரும்பாலான நேரங்களில் முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டா ஃபைலிங்கை தான் நோக்கி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சில நேரங்களில் தான் மாற்றம் இருக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 விசா புல்லட்டின்ல EB2 வந்து 31 நாள் மூவ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு மாற்றமாக தான் இருந்துச்சு, மற்றபடி பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. ஆனால் ஃபைனல் ஆக்ஷன் டேட் தொடர்ந்து மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமாக பிப்ரவரி டு மே வந்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்ததுன்னு. ஏன் அப்போ மட்டும்? ஏன்னா வந்து அதுதான் வந்து சீசன் சொல்லலாம். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், உங்களுக்கு வந்து இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் போயிடும் இல்லையா. அதன் பிறகு வர குவார்ட்டர் ஜனவரி பிப்ரவரி மாதம் ரொம்ப ப்ரொடக்டிவான குவார்ட்டர். ஸோ அங்கே தான் வந்து நிறைய மூவ் பண்ணுவாங்க. இப்போ அக்டோபர் நம்ம பெரிய மூவ்மெண்ட் தெரிஞ்சு, இப்போ நவம்பர் மூவ்மெண்ட் இருக்க போகிறதுல
டிசம்பர் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கலாம், ரைட்? நம்ம பெரிய மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இப்படி தான் போகும். செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபோர்த் குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக எல்லாமே முடிஞ்ச கதை தான். ஸோ மீதம் உள்ளது தான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை டேட்டா ஃபைலிங் முடிஞ்சுன்னா அதோட வந்து கேட்டே இழுத்து மூடிடுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கான அந்த நம்பர் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிடும். இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பெரிய மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ டேட்டா ஃபைலிங்கில் சேஞ்ச் ஆகுமா? அது சேஞ்ச் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது அர்த்தம். ஏன்னா வந்து ஸ்டில் வந்து நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. அதாவது வந்து யுஎஸ்ஏக்குள்ளேயும் போயிட்டுருக்கு, யுஎஸ்ஏக்கு வெளிலேயும் போயிட்டுருக்கு. அதாவது வெளிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபேமிலி பேஸ்டு க்ரீன் கார்டு நம்பர்ஸ் வந்து நமக்கு இன்னும் ஃபுல் டேட்டா வரல. அது வரும்போது தான் தெரியும். இன்னும் ஃபர்தராகவே டேட்டா ஃபைலிங் கூட அவங்க மூவ் பண்ணலாமா, இவ்வளோ வீசா அங்கே வந்து கொடுக்காத வீசா இருக்குது அப்படின்னு வந்து திரும்ப வந்து ரீசெக் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ரேர் சினாரியோ தான் அதெல்லாம். அதனால தான் சொல்கிறேன், மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு வந்து சொல்லவே முடியாது. நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் லாட் ஆஃப் திங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா கவர்மெண்ட் சைட்லேயும். ஸோ அதனால் எதுவுமே இப்போ வந்து அறுதிட்டு கூற முடியாது. பட் செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போது. டேட்ஸ் வந்து அங்கே தான் நிறைய மூவ் ஆகும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். பிரேம், இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன் வேணும்னா போன வருஷம் என்ன நடந்ததுன்னு பார்த்தா ஒரு ஐடியா இருக்கும். பொதுவாகவே போன வருஷத்தோட இந்த வருஷம் எல்லாமே நல்லா தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் டேட்டா ஃபைலிங் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து EB1 66 டேஸ் தான் மூவ் பண்ணாங்க. இந்த வருஷம் 365 டேஸ், 1 இயர் மூவ் பண்ணாங்க. அதுமாதிரி EB2 EB3 எல்லாத்துலேயுமே EB3 பார்த்தா ஆல்மோஸ்ட் டபுள் த ரேட்டு 290 தான் போன வருஷம் மூவ் ஆனது. இந்த வருஷம் 433. அதனால் EB3யில் உள்ள மக்கள் வந்து கண்டிப்பாக செகண்ட் தேர்ட் குவார்ட்டர் ஒரு பெரிய வந்து மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ EB2மே நல்லா மூவ் ஆயிருக்கு. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் டேட்டா ஃபைலிங். இப்போ அடுத்த மாதம் எப்படி வரும், டிசம்பர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா போன வருஷம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீ பார்க்குற EB1 EB2 EB3 EB2 வந்து 17 டேஸ் மூவ் ஆயிருக்கு. EB3 7 டேஸ் வந்து மூவ் ஆயிருக்கு போன வருஷம். கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் மூவ் ஆக போகுது. பிகாஸ் உங்கள் டேட்டா ஃபைலிங்கை நிறையா தான் மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் பல்க் மூவ்மெண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டர் தான். பட் டிசம்பரில் ஒரு மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா EB2 ஆர் EB3 வந்து அட்லீஸ்ட் 30 டேஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ தான் வந்து அவங்க டேட்டா ஃபைலிங் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டேட்டா சொல்கிறது. பட் நம்ம ரியலாக டேட்டா என்ன சொல்லுதுன்னு நமக்கு வந்து விசா புல்லட்டின் வந்தால் தான் தெரியும். அது வரும்போது நம்ம டிசம்பர் விசா புல்லட்டின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரேம், இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட் ஷட்டவுன்னால ப்ரீமியம் ப்ராசஸிங் இப்போ பண்ணுறாங்களான்னு. கண்டிப்பாக பண்ணுறாங்க. நீங்கள் அந்த I-797 அதாவது H1B ப்ராசஸ் பண்ணும்போது ப்ரீமியம் ப்ராசஸிங் இருக்குல்ல, அதில் நீங்கள் இப்போ பண்ணலாம். அது தாராளமாக பண்ணுறாங்க. I-140 ப்ரீமியம் ப்ராசஸிங் இருக்குது, அதுவும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. USCISஐ பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், LCAல தான் ஒரு பிரச்சனை இருக்குது, பெர்மில் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ H1B எக்ஸ்டென்ஷன் ஆர் H1B ட்ரான்ஸ்ஃபர் ஆர் அமெண்ட்மெண்ட்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. பெர்ம் ப்ராசஸ் க்ரீன் கார்டு பெர்ம் ப்ராசஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி வேறு எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. H4EAல பிரச்சனை கிடையாது, OPTயில் பிரச்சனை கிடையாது இல்லையா, L1 L2ல பிரச்சனை கிடையாது. ஸோ எங்கெல்லாம் வந்து LCA இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இருக்கோ அங்கே எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீமியம் ப்ராசஸிங் நீங்கள் போனால் தாராளமாக போடலாம். USCIS எடுத்துக்கிறாங்க. அது 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ் வாட் எவர் அந்த டைம் ஃப்ரேம் இருக்கோ அதுக்குள்ளே அப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஷட்டவுன் ஆயிருக்குல்ல, இதனால விசா இன்டர்வியூ கேன்சல் ஆயிருக்கா? நீ வந்து அவுட் சைட் த USA கேட்டனா இல்லை, இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. கன்சல்ட் எம்பசி வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு விசா இன்டர்வியூமே வந்து கேன்சல் பண்ணல கவர்மெண்ட் சைட்லேருந்து, ரைட்? நீ உள்ளே கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, அதாவது க்ரீன் கார்டுக்கு இன்டர்வியூ போகிறாங்க. ஸோ அது கேன்சல் ஆகிருக்கானா USCIS ஆஃபீஸ் தான் போவாங்க. அதுவுமே இது வரைக்கும் எதுவுமே கேன்சல் ஆகலை. USCIS ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு இன்டர்வியூவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.